வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி காமர்ஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ காமர்ஸில் வந்து இப்போ நம்ம ஆடிட்டிங் சாப்டர் முடிச்சிட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் போகிறோம். ஸோ ஆடிட்டிங் சாப்டர் நீங்கள் முடிக்கும்போது சில இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ்லாம் இருக்குங்க. இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஆடிட்டிங், அதுக்கப்புறம் ப்ரிவென்டேட்டிவ் கண்ட்ரோல்ஸ் அதெல்லாம். ஸோ அந்த க்ளோஸ் கிட்ட நம்ம வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம டிரெக்ட் டேக்ஸ் அண்ட் இன்கம் டேக்ஸ்க்கு நம்ம போயிடலாம். ஓகே. இந்த கோர்ஸ் வைண்டிங் அப் நீங்கள் பார்க்கும்போது என்னென்னலாம் ரோல்ஸ் இருக்குது, லைபிலிட்டிஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். கரெக்ட். ஸோ மிஸ்ஃபீசன்ஸ் இருக்கும் போது ஒரு ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட் இருக்கும் போது மிஸ்ஃபீசன்ஸ்னால் என்ன, நீங்கள் வயலேஷன்ஸ் எதாவது நீங்கள் தாண்டுறீங்க, டிரான்ஸ்கிரேஸ் பண்ணுறீங்கன்னா அதை தான் நம்ம மிஸ்ஃபீசன்ஸ் சொல்கிறோம். ஸோ அதுவோ இல்லை ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டோ இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து யூ ஆர் ஹெல்ட் லயபிள். ஓகேங்களா? பிகாஸ் நீங்கள் கொடுத்த நோட்ஸில் நீங்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் எதுனா பிரச்சனை இருக்குது, அதனால எதுனா இந்த மாதிரி ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட் ஒரு ப்ரீச் ஆஃப் வயலேஷன் இருந்துச்சுன்னா யூ வில் பி ஹெல்ட் லயபிள். ஓகேங்களா? அண்ட் இஃப் த டிவிடெண்ட்ஸ் ஹேவ் பின் இம்ப்ராப்பர்லி டிக்ளேர்ட், நீங்கள் கொடுத்த வேல்யூன்றதுனால அவங்க வந்து ஷேரோட டிவிடெண்ட்ஸ்லாம் வந்து அதிகமாகவோ கம்மியாகவோ கொடுத்துருந்தாங்கன்னா, அதனால உங்களுக்காக ஒரு ரோல் இருந்துச்சுன்னா நீங்கள் தான் வந்து லயபிள். ஸோ அவங்க என்ன பே பண்ணணுமோ அதுக்கான லயபிலிட்டி என்ன லாஸ் இருக்கோ அதை நீங்கள் தான் கவர் பண்ண போகிறீங்க. நீங்கள் தான் இங்கே ஆடிட்டர். ஓகே. ஸோ இதுதான் வந்து அவங்களோட லயபிலிட்டிஸ். நம்ம ஆல்ரெடி ரைட்ஸ் பார்த்தோம், டியூட்டிஸ் பார்த்தோம். ஸோ இந்த லயபிலிட்டிஸில் இந்த 2-3 பாயிண்ட் தான் நம்ம பார்க்கணும். அண்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் ஆடிட்டிங்னா என்ன, நீங்கள் ஆடிட்டுன்ற ஒரு ப்ராசஸே பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அன் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி தான். கரெக்ட். ஸோ இன்வெஸ்டிகேட்டிவ் ஆடிட்டிங்னா இட் இன்வால்வ்ஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அண்ட் யூஸ் ஆஃப் அக்கவுண்டிங் ப்ராசீஜர்ஸ். இதெல்லாம் ஒழுங்காக நடக்குதா, இவங்க ரூல்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்லாம் ஒழுங்காக பண்ணுறாங்களா, வயலேஷன்ஸ்லாம் மீறாங்களா இல்லையா, இதெல்லாம் பண்ணுறது தான் இன்வெஸ்டிகேட்டிவ் ஆடிட்டிங். ஸோ நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க, உங்களோட இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் கவுண்டர் ரியாக்ஷன், ரெகக்னிஷன், எக்ஸ்டார்ஷன், டாக்ஸ் எவேஷன், ஃப்ராட், இது எல்லாமே நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் இந்த மாதிரி எதுனா ஒரு விஷயம் பண்ணியிருந்தீங்கன்னா அதை உங்களோட ஆடிட்டர் கண்டுபிடிச்சி ஆகணும். இது பேர் தான் இன்வெஸ்டிகேஷன். ஸோ எக்ஸ்டார்ஷன் என்ன, ஃப்ராட்னா என்ன, மிஸ்ஃபீசன்ஸ்னா என்ன, ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட் என்ன, ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதெல்லாம் நீங்கள் ரிப்போர்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் இதை ரிப்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க கிட்டேருந்து வந்து சொல்ல போகிறீங்க, இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கம்பெனிஸ் ஆக்ட் படி என்னென்ன ஸ்ட்ரிக்டான ரெகுலேஷன்ஸ் எடுக்கணுமோ, ஆக்ஷன்ஸ் எடுக்கணுமோ அதை நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ இது பேர் தான் வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஆடிட்டிங். ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, உங்களோட அக்விசிஷன் ஆஃப் கம்பெனிஸ் ஒரு பர்ச்சேஸ் ஆஃப் பிஸ்னஸ், ப்ராஸ்பெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி டைம்லலாம் வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் உங்கள் ஃப்ராடு, சிஸ்டம் பிரேக் டவுன், இதெல்லாம் வந்து அவங்க கண்டுபிடிக்க போகிறாங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஆடிட்டிங். இது வந்து ஜஸ்ட் ஒரு டாபிக், எங்கே நீங்கள் வந்து ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், அவ்வளோதான் இதை பற்றி. ஓகேங்களா? ஸோ இதோட நம்ம ஆடிட்டிங் சாப்டர் முடிச்சிட்டோம். நம்ம இன்னும் 19, 20 இன்னும் 2 சாப்டர் தான் இருக்குது. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம எக்கனாமிக்ஸ் கிளாஸே நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஸோ அதனால் நான் இங்கே ஜஸ்ட் ஒரு ரஷ் பண்ணுறேன். அண்ட் இந்த டாப்பிக்கில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட், இந்த ஐடியோட டிடக்ஷன்ஸ், பர்க்ஸு, அலவன்ஸு, அதை பற்றி நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். மற்ற டாபிக் தான் நம்ம சும்மா அப்படியே வில் ஜஸ்ட் ஸ்கிம் த்ரூ இட் பிகாஸ் வி ஹவ் ஆல்ரெடி டெல்ட் வித் இட். அதனால நம்ம இங்கே அப்படியே ஸ்கிம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டைரக்ட் டேக்ஸ்னால் என்ன, டைரெக்டாக நீங்களே பே பண்ண போகிறீங்க, அதுதான் டைரக்ட் டேக்ஸ். இந்த இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டி டேக்ஸாக இருக்கட்டும், வெல்த் டேக்ஸாக இருக்கட்டும், அதாவது உங்கள் மேலே லைபிலிட்டினா நீங்கள் தான் பே பண்ணணும். நீங்கள் இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு டேக்ஸ் காட்ட சொல்கிறாங்க, நீங்களே பே பண்ணுறீங்க, அதான் டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸ்னால் நமக்கு தெரியும், ஜிஎஸ்டி மாதிரி நீங்கள் வந்து தயாரிக்கிறீங்க, பட் ஆனால் நீங்கள் தயாரிக்கிறதுக்காக உங்களுக்காக கொடுக்குற டேக்ஸை நீங்கள் அப்படியே மக்கள்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறீங்க. ஸோ மக்கள் வந்து அவங்க வந்து பே பண்ணுறாங்க. கரெக்ட். ஸோ அதுதான் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே டைரக்ட் டேக்ஸ்னால் என்னென்னலாம் இங்கே கொடுத்துருக்கேன், இன்கம் டேக்ஸ், பேரோல் டேக்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், கன்சம்ஷன், டேரிஃப், கேபிட்டேஷன், ஃபீஸு, டோல்ஸு, இது எல்லாமே டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸ்னால் என்ன, எக்ஸைஸ் டியூட்டி, ஜிஎஸ்டி, இவங்கெல்லாம் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். நீங்கள் ஒருத்தருக்கு லிவி பண்ணுவீங்க, பட் பே பண்ணுறவங்க இன்னொருத்தவங்களாம் இருப்பாங்க, இது அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஓகே. இதுதான் இன்டைரக்ட் டேக்ஸ். ஓகே. ஸோ டேக்ஸ் சிஸ்டம்ஸே பார்த்தா 3 டைப்ஸ் இருக்குது. நம்ம இதையும் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ப்ரொபோர்ஷனல், ப்ரொக்ரெசிவ், ரிக்ரெசிவ். ப்ரொபோர்ஷனல்லாம் என்ன, imposes the same percentage of taxation on everyone. எல்லாருக்குமே ஒரே டேக்ஸ் தான், நீ வந்து பணக்காரன் ஏழை அப்படிலாம் இல்லை. இன்டைரக்ட் டேக்ஸ்னால் அப்படி தானே, நீங்கள் ஒரு பொருள் மேலே ஒரு டேக்ஸ் விதிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு டிவி வாங்குறீங்கன்னா அது ஜிஎஸ்டி இத்தனை பர்சன்ட், 18% அப்படின்னா அந்த 18% ஒரு 28% நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். இல்லைப்பா நான் ஏழைப்பா என்னால் கொடுக்க முடியாது அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. இல்லை நான் பணக்காரன் நான் அதிகமாக கொடுப்பேன்னு சொல்ல முடியாது. அதுதான் ப்ரொபோர்ஷனல் டேக்ஸ். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த இன்கம் நீங்கள் என்ன கொடுக்கணும் அதுதான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஓகே. இதுவே வந்து ப்ரொக்ரெசிவ், ரெக்ரெசிவ்
என்ன ப்ரொக்ரெசிவ்னா நம்ம இன்கம் டேக்ஸை எடுத்துக்கலாம். உங்களோட இன்கம் அதிகமாக ஆக 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 உங்களோட டேக்ஸ் லேபம் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாகிட்டே இருக்கும். உங்களோட டேக்ஸ் ரேட்டும் அதிகமாகிட்டே இருக்கும். அதான் ப்ரொக்ரெசிவ். ரிக்ரெசிவ்னா என்ன, இன்கம் ஏற ஏற கம்மியாயிட்டே இருந்துச்சுன்னா அது பேர் தான் வந்து ரிக்ரெசிவ் டேக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் tax cut na என்ன, a tax cut is a reduction in the rate of tax charged by the government. So government அவங்க tax குறைச்சிட்டாங்கன்னா அது பேர் தான் tax cut அப்படி நம்ம சொல்றோம். Okay, so the immediate effects of tax cut are a decrease in the real income of the government. Okay, அவங்க என்ன பண்ண போறாங்க, கவர்மெண்டோட இன்கம் வந்து குறைய போகுது. பிகாஸ் நீங்க மக்கள் கிட்ட இருந்து வர டாக்ஸை நீங்க குறைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட இன்கம் குறைய போகுது. பட் மக்கள் கிட்ட இருக்க டிஸ்போசபிள் இன்கம் அது வந்து அவங்களுக்கு அதிகமாக போகுது. இதுதான் வந்து டாக்ஸ் கட்டோட ஃப்ளிப் எஃபெக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகலாம் இன்கம் டேக்ஸ். ஸோ இன்கம் டேக்ஸ் இந்த லெசனே வந்து பொதுவாக நிறைய இன்கம் டேக்ஸ் பற்றி மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதுவே வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, பட் போன வருஷம் கொஷின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அவ்வளோ கொஷின்ஸ் இல்லை. ஸோ விச் மீன்ஸ் நமக்கு எல்லா செக்ஷன்ஸ் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. பட் நமக்கு வந்து இந்த இந்த எக்ஸாம் கிளியரன்ஸ்க்கு இந்த அளவுக்கு படித்தா போதும். பட் நம்ம இன் டெப்த்தாக நம்ம படிக்கணும்னா நம்ம இந்த செக்ஷன்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இன்கம் டேக்ஸ் இஸ் டைப் ஆஃப் டேக்ஸ் தட் த கவர்மெண்ட் imposes on the income of the people. Okay, so நீங்க எவ்வளோ இன்கம் சம்பாதிக்கிறீங்க, ஸோ அதை வச்சு உங்களுக்கான டேக்ஸ் நம்ம சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இன்கம் டேக்ஸ் வந்து அதை என்ன பண்ணுவாங்க, அதை வாங்கிட்டு அதை அவங்க கலெக்ட் பண்ணிட்டு கவர்மெண்ட் வந்து மக்களுக்காக திருப்பி சர்வீசஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்டோட ஆப்ளிகேஷன்ஸ் அவங்க மீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது எங்கே போகுதுன்றது உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ கவர்மெண்ட் வந்து திருப்பி மக்களுக்காக தான் கொடுக்குறேன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதான் இன்கம் டேக்ஸ். அண்ட் யார் யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுவாங்க, நம்ம எல்லாருமே பே பண்ணுவோம். நம்ம எல்லா இண்டிவிஜுவல்ஸ் பே பண்ணுவோம், பிஸ்னஸ் பே பண்ணுவோம், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி குரூப்பாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அவங்க பே பண்ணுவாங்க, குரூப்பாக நீங்கள் பார்ட்னர்ஷிப் பண்ணிங்கன்னா அவங்க பண்ணுவாங்க, இல்லை கம்பெனிஸ் பண்ணுவாங்க, எல்லாருமே பண்ணணுங்க. ஓகேங்களா? அதான் இன்கம் டேக்ஸ். மனுஷனா நீங்கள் வந்து நீங்கள் எதாவது ரெகுலர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரெகுலர் சோர்ஸ் ஆஃப் இன்கமில் நீங்கள் இன்கம் டேக்ஸ் பே பண்ண போகிறீங்க. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் அசோசியேஷன் ஆஃப் பர்சன், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், லோக்கல் அத்தாரிட்டி, ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன், இவங்க எல்லாருமே பே பண்ண போகிறாங்க. ஓகே, அண்ட் இந்த இன்கம் டேக்ஸில் 5 heads of income இருக்குது. நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 5 heads ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ், இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின், இங்கே இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் கொடுத்துருக்கேன். அதர் சோர்ஸஸ்னால் என்ன, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணும்போது இந்த எல்லா ஹெட்டிங்குமே இருக்கும். கரெக்ட்? ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு சேலரியிலேருந்து ஒரு இன்கம் வரும். ஓகே, பட் அதை தாண்டி நீங்கள் எதாவது பேங்க்கில் டெபாசிட் போட்டிருப்பீங்க, போஸ்ட் ஆஃபீஸில் டெபாசிட் போட்டிருப்பீங்க, அதுலேருந்து கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் வந்து இங்கே இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் நீங்கள் போட போகிறீங்க. அது எதெல்லாம் டேக்ஸபிள், அதில் எவ்வளோ டிடக்ஷன் இருக்குது, அலவன்சஸ் இருக்குது, அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். பட் அது எல்லாமே இன்கம்னு நீங்கள் காட்டியே ஆகணும். ஓகேங்களா? பிகாஸ் இந்த மாதிரி நீங்கள் ஆக்சுவலி காட்டினீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து ரிபேட் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இதெல்லாம் காட்டலாம். ஒரு 1.5 லட்சம் வரையும் உங்களால் கிளைம் பண்ண முடியும். கரெக்ட்? ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் என்ன இங்கே இருக்க போது, உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் டெபாசிட், எஃப்டியோட டெபாசிட், வினிங் ஃப்ரம் லாட்ரிஸ், இதெல்லாம் இங்கே இருக்க போகுது. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டினா என்ன, நீங்கள் எதாவது ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் எதாவது ரெண்ட் விடுறீங்கன்னா அந்த ரெண்ட்லேருந்து உங்களுக்கு வர இன்கம் இருக்குல்ல, அதுதான் வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். கேபிட்டல் கெயின்ஸ்னால் என்ன, உங்களோட கேபிட்டல் அசெட்ஸ், ஒரு லேண்டோ இல்லை பெரிய பெரிய அசெட்டோ இல்லை வந்து நீங்கள் பெரிய ஷேர் ஹோல்டிங்ஸாக வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் வாங்குறீங்க விற்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து வர இன்கம் தான் வந்து நம்ம வந்து கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லைக் மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர்ஸ், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதெல்லாம் சொல்கிறோம். அண்ட் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷனாக என்ன, உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் வந்து இப்போ இண்டிவிஜுவல்னால் சேலரிடு இன்கம் நீங்கள் எடுக்கிறீங்க. பட் இண்டிவிஜுவல் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய ஐடி ஃபார்ம் வச்சுருக்கீங்க, ஒரு சின்ன ஐடி ஃபார்ம் வச்சுருக்கீங்க, ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அப்போ அது பிஸ்னஸ் தானே. ஸோ அதுலேருந்து நீங்கள் இன்கம் வாங்குறீங்க தானே. ஸோ அதுக்கும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும் தானே. ஸோ அதுதான் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன். ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட்ஸ் ஏர்ன்டு பை செல்ஃப் எம்ப்ளாய்டு இண்டிவிஜுவல்ஸ். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் செல்ஃப் எம்ப்ளாய்டு இண்டிவிஜுவல்ஸ். ஓகே, ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்டு இண்டிவிஜுவல்ஸ், பிஸ்னஸஸ், ஃப்ரீலான்சர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், இன்கம் ஏர்ன் பை ப்ரொஃபஷனல்ஸ். பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன் இருக்குது இல்லைங்களா? ஸோ ப்ரொஃபஷனல்ஸ் அதாவது இவங்க வந்து தனியாக போய் டீச் பண்ணுவாங்க. இவங்க டீச்சர் கிடையாது, இவங்க ரெகுலராக டீச் பண்ண மாட்டாங்க. பட் எங்கேயாவது தனியாக போய் டீச் பண்ணுறவங்களா இருக்கலாம். இல்லாட்டி அவங்க தனியாக போய் டான்ஸ் சொல்லி கொடுக்கலாம், இல்லை வந்து தனியாக ஏதாவது ட்ரெயின் பண்ணலாம், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் என்ன வேணால் பண்ணலாங்க. நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அந்த ஃப்ரீலான்சிங் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதெல்லாம் கூட ப்ரொஃபஷனல் இன்கமில் வந்துடும். அதெல்லாம் ஆல்சோ டேக்ஸபிள். ஓகே,
அண்ட் இன்சூரன்ஸ் ஏஜென்ட், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ், டாக்டர்ஸ், லாயர்ஸ் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் இன்கம்குள்ளே வந்துடும். ஸோ அவங்க எல்லாமே டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். ஓகே, டேக்ஸ் டிடக்ட் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து அதை அவங்க அமௌண்ட்டே வந்து பே பண்ண போகிறாங்க. அண்ட் சேலரிட் இன்கம் தெரியும், எவ்ரி சேலரிட் எம்ப்ளாயி இது அவங்களுக்கு டேக்ஸ் போயிட்டு தான் அவங்க கையிலே பணமே வரும். ஓகே, ஸோ இதில் தாங்க 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நமக்கு கண்டிப்பாக தெரியணும். ஓகே, ஸோ இது நம்ம இன்கம் பார்த்துட்டோம். எதெல்லாம் எக்ஸெம்ப்டட் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ பிகாஸ் நமக்கு எல்லாமே வந்து டாக்ஸபிள்னா அப்படி கிடையாதுங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் அக்ரிகல்ச்சர் இன்கம்லாம் எடுக்கிறோம் இல்லைங்களா, அவங்களுக்குலாம் அவங்க இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்களா என்ன? கட்டல. பிகாஸ் அவங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் இஸ் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டேக்ஸ். ஸோ என்னென்னலாம் எக்ஸம்ஷன் இருக்கா நீங்கன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ எனி இன்கம் earned but it is not subject to income tax is called an exempt income. Okay, so as per section 10, இந்த section 10ல தான் நிறைய இன்கம்ஸ் வருங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியணும். ஸோ இப்போ வந்து ஆப்ஷன்ஸில் கொடுப்பாங்க எதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் அன் எக்ஸம்ட் இன்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியணும் எதெல்லாம் எக்ஸம்ப்டட் இன்கம்னு தெரிஞ்சால் தான் இல்லை இதெல்லாம் நாட் எக்ஸம்ப்டட் இருந்தால் உங்களால் கிளாஸிஃபை பண்ண முடியும். ஸோ யூ ஹேவ் டு நோ திஸ். ஓகே, ஸோ ஆஸ் பர் செக்ஷன் 10 ஆஃப் த ஐடி ஆக்ட் 1961, ஸோ there are certain types of income which is not under taxable. ஓகேங்களா, ஸோ என்னென்ன இருக்குது இதில்? ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், ஹெச்ஆர்ஏ வந்து எங்களுக்கு எக்ஸம்ஷன், இதுக்கெல்லாம் வந்து சில க்ரைட்டீரியா இருக்குது. அதில் எது லோவஸ்ட்டோ அந்த அமௌண்ட் வந்து எக்ஸம்ப்டட். அதெல்லாம் நம்ம என்னென்னு இப்போ நம்ம சொல்ல போகிறேன். ஓகே, நீங்கள் அங்கேருந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஹெச்ஆர்ஏ இருக்குது, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அலவன்ஸ் இருக்குது, அப்புறம் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன், அதுக்கப்புறம் எஜுகேஷன் லோன்லாம் நம்ம கட்டுறோம் இல்லைங்களா, இன்ட்ரெஸ்ட் அந்த 8 வருஷத்துக்கு, அதெல்லாம் வந்து எக்ஸம்ப்டடு. சப்சிடி ஆன் ஹாஸ்டல் ஃபீ, அதுக்கப்புறம் எக்ஸம்ஷன் ஹவுசிங் லோன், அதுக்கப்புறம் இன்கம் டிஃபைன் ஆன செக்ஷன் 10, அப்புறம் எல்டிசின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் 4 வருஷத்துக்கு 2 வாட்டி அவங்க எங்கன்னா டூர் போகலாம். அதாவது த சீப்பஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், அவங்க வந்து காரோ இல்லை ட்ரெயினோ எதுவாக வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சீப்பஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் எடுத்திங்கன்னா அதில் வந்து அவங்க சர்டன் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு எக்ஸம்ப்ட் பண்ணுறாங்க. அண்ட் திஸ் இஸ் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், ப்ரைவேட்டுக்கு அது கிடையாது. ஓகே, ப்ரைவேட்க்கு அவங்க ஃபர்மில் அவங்க அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா மேபி எஸ். ஓகே, முன்னாடி கொடுத்ததுலாம் சாதா எக்ஸம்ஷன்ஸ். அண்ட் செக்ஷன் 10 கீழே நிறைய எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னா உங்களுக்கு இங்கே தெரியணும். ஓகே, ஸோ செக்ஷன் 10 கீழே என்னென்ன இருக்குது? அக்ரிகல்ச்சரல் இன்கம் இருக்குது, அண்ட் ஃபேமிலி அண்ட் இன்கம் ரிசீவ் அவுட் ஆஃப் ஃபேமிலி பிஸ்னஸ், நீங்கள் ஹெச்எஃப் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அது இட் இஸ் எக்ஸம்ப்டட். அப்புறம் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், ஓகேங்களா, ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பே டு நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட், என்ஆர்இ அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. என்ஆர்ஐ கிடையாது, என்ஆர்இ அக்கௌண்ட் அது. அண்ட் இன்ட்ரெஸ்ட் பே டு அ பர்சன் ஆஃப் இந்தியன் origin and who is a non-resident, and leave travel concession, remuneration salary received by an individual who is not a citizen of India. So NRI இங்கே வந்தீங்கன்னா அவங்களுக்கு இங்கே எக்ஸம்ப்டட் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து செக்ஷன் 10 கீழே இருக்க எக்ஸம்ஷன்ஸ். இன்னும் வந்து ஆக்சுவலி நிறைய இருக்குது, நீங்கள் ஒரு வாட்டி அதை ஃபுல்லாக ஒரு கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ அதை வந்து நீங்கள் எல்லாமே மக் பண்ணணும்னு இல்லை, பட் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியணும் செக்ஷன் 10 கீழே என்னென்னலாம் வருதுன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து எக்ஸம்ப்டட் இன்கம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். ஸோ ஐடி நம்ம ஃபைல் பண்ணும்போது நமக்கு இந்த பேசிக்கான ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸான ஒரு நாமினி இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் நமக்கு தெரியணும். ஓகேங்களா, யார் ரெசிடென்ட், யார் நாட் ரெசிடென்ட், யார் ஆர்டினரி ரெசிடென்ட், யார் நான் ஆர்டினரி ரெசிடென்ட், இதெல்லாம் நமக்கு தெரியணும். ஓகேங்களா, ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், நாட் ரெசிடென்ட். ஓகேங்களா, இந்த மாதிரி 3 க்ரைட்டீரியா இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ரெசிடென்ட்னா என்னங்க, நம்ம எல்லாருமே ரெசிடென்ட் தான், நம்மளாம் எப்போவுமே இங்கே இருக்கோம் இல்லை. ஸோ அதாவது வி டு நாட் மூவ் அவே ஃப்ரம் ஆர் பிளேஸ் ஆர் இந்தியா. ஸோ அங்கேருந்து நம்ம மூவே ஆள் அப்படின்னா அது ரெசிடென்ட். பட் ஆக்சுவலாக என்ன க்ரைட்டீரியா இருக்குது? மினிமம் 182 டேஸ் இந்த ப்ரிசீடிங் இயர். ஒரு 182 டேஸ்னால் ஒரு அரை வருஷம். ஓகேங்களா, 6 மாதம் 6 மாதமாச்சு நீங்கள் இந்த ஊரில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஊரோட ரெசிடென்ட், இந்தியாவோட ரெசிடென்ட். ஐடி டேக்ஸ் படி நீங்கள் வந்து ரெசிடென்ட்டு நீங்கள் கிளைம் பண்ணி நீங்கள் டேக்ஸ் கட்டணும். ஓகே, ஸோ ரெசிடென்ட் இன் இந்தியா ஃபார் அட்லீஸ்ட் 365 days in the immediately preceding 4 years and for a minimum of 60 days in the current financial year. Suppose நீங்கள் 182 days போன வருஷம் இல்லை, ஓகே 6 months போன வருஷம் இல்லை, போன வருஷம் நீங்கள் வெறும் 1 month தான் இருந்தீங்க. பட் கடந்த 4 வருஷத்தில் ஒரு 365 டேஸ், அதாவது 365 டேஸ்னால் 1 இயர்னு வச்சுக்கோங்களேன். கடந்த 4 வருஷத்தில் நீங்கள் 3 மாதம் நீங்கள் இருந்திருக்கீங்க. அது 3 மாதம் அப்படியே கூட்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு 1 இயர் அப்படி வந்துடுச்சுன்னா அப்போ கூட நீங்கள் ரெசிடென்ட். அண்ட் கடைசி லாஸ்ட் இயர், இந்த இயர் இருக்குது இல்லைங்களா, இப்போ நீங்கள் எடுக்கிற ஃபினான்ஷியல் இயர், அந்த இயரில் நீங்கள் அட்லீஸ்ட் 2 மாதம் இங்கே இருந்திருக்கணும். ஓகே, ஸோ 3 மாதம் 4 மாதம் அப்படின்னு இருந்துட்டு ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் அட்லீஸ்ட் இங்கே 2 மாதம் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெசிடென்ட். ஸோ ஒன்று நீங்கள் ஒரேடியாக
6 மாசம் இங்கேயே இருந்திருக்கணும். 6 மாசம் இல்ல, நான் போன வருஷம் வெறும் 1 நாள் தான் இங்க வந்தேன். இல்ல நான் வந்து 10 நாள் தான் வந்தேன். அந்த மாரி எதா இருந்துச்சுன்னா, நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க வந்து இந்த கிரைட்டீரியா யூஸ் பண்ண போறீங்க. இங்க நீங்க 60 டேஸ் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு அங்கங்க ஒரு 2, 2 மாசம் மொத்தமா சேர்த்து 365 டேஸ் 1 இயர் வந்து லாஸ்ட் 4 இயர்ஸ்ல நீங்க இருந்திருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நீங்க வந்து ஒரு ரெசிடென்ட். இங்க வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் அண்ட் ரெசிடென்ட் அண்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். ROR RNOR அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ RORனா என்ன? அவரு வந்து he has resided in India for at least 2 out of the 10 immediate previous years. ஓகேங்களா? ஸோ இன்னைக்குலேருந்து நீங்க எடுக்கும்போது the immediate 10 previous yearsல அவரு 10ல 2 வருஷமாச்சும் இங்க இருந்திருக்கணும். ஓகேங்களா? 10ல 2 வருஷம் அவராவது சாலிடா இங்க இருந்திருக்கணும். And he has resided in India for at least 730 days in the 7 immediately preceding years. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 7 immediate அந்த 10 வருஷத்துல 2 வருஷம் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் இங்க இருக்க immediate 7 இயர்ஸ்ல 730 டேஸ் அதாவது 2 வருஷம் கண்டிப்பா இங்க தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க 10 வருஷம் 2 வருஷம்னா நீங்க அப்போ ஒரு 2 வருஷத்த நீங்க எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அந்த ஒரு 2 வருஷம் வந்து அந்த 10 வருஷத்துல 2 வருஷம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆளே இல்லைன்னா அது வந்து கிடையாது. ஓகே. இந்த இம்மீடியட்ல வந்து அட்லீஸ்ட் நீங்க 7 இயர்ஸ்ல வந்து அட்லீஸ்ட் வந்து நீங்க 2 வருஷம் இங்க இருந்திருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா நீங்க ROR. ஓகே. இன் அடிஷன் டு தி பேசிக் கண்டிஷன்ஸ் இஃப் போத் தி பிலோ கண்டிஷன்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா நீங்க வந்து ROR. ஸோ நம்ம ஆல்ரெடி பேசிக் கண்டிஷன்ஸ் போன இதுல பார்த்தோம். ரெசிடென்ட்க்கு பார்த்தோம். அது இல்லாம இதுவும் நீங்க இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஒரு ஆர்டினரி ரெசிடென்ட். பட் இது இல்லாம இஃப் எனி ஒன் ஆஃப் தி அடிஷனல் கண்டிஷன்ஸ் தான் சாட்டிஸ்ஃபைடுனா நீங்க RNOR. ஸோ நம்ம ஆல்ரெடி 2 கிரைட்டீரியா பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ இங்க ஒரு 2 கிரைட்டீரியா பார்த்தோம். இந்த 4மே மீட் ஆச்சுன்னா நீங்க ஒரு ROR. இந்த 2 ஆல்ரெடி மீட் ஆயிடுச்சு. இந்த 2த்துல ஏதாவது ஒண்ணு மட்டும் தான் மீட் ஆயிருக்குன்னா RNOR. ஓகே. சிம்பிள். யா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நான் ரெசிடென்ட் எதுவுமே இல்லை. ஸோ an individual who does not satisfy the basic conditions பேசிக் நம்ம 2 கண்டிஷன் சொன்னால 182 டேஸ் அதெல்லாம் அதுவே அவர் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா he is not a resident. அவர் 6 மாதம் கூட இங்கே தங்கலைப்பா அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு NRI ஆகிடுவீங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதான் வந்து ஸ்டேட்டஸ். ஓகே. இப்போ நம்ம வந்து இவங்க கால்குலேட் பண்ணிட்டோம், ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். யார் ரெசிடென்ட்டு யார் இதுன்னு கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம சேலரி இன்கம்குள்ளே போகிறோம். சேலரி இன்கமில் என்னென்னலாம் டிடக்ஷன்ஸ் இருக்குது, என்னென்னலாம் பர்க்ஸ் இருக்குது, என்னென்னலாம் எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது, அலவன்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ சேலரி இன்கம்னா என்னங்க? ஸோ சேலரி இன்கம்னா இட்ஸ் அ ஃபிக்ஸ் அண்ட் ரெகுலர் ரெம்யூனரேஷன் நமக்கு தெரியும். எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து சேலரி இன்கம். So இந்த salary will include all the monetary payments like உங்களோட basic, DA, commission, allowance, அதுக்கப்புறம் நீங்கள் PFக்கு எதாவது கொடுக்குறீங்க அது எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆக போகுது. அண்ட் அதுக்கப்புறம் நான் மானிட்டரி ஃபெசிலிட்டிஸ் லைக் உங்களோட HRA, உங்களோட மெடிக்கல் ஃபெசிலிட்டி, உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் இதெல்லாம் கூட இங்கே இன்க்ளூட் ஆக போகுது. கரெக்ட். ஸோ ஹெச்ஆர்ஐலாம் உங்களுக்கு பணமாக இங்கே கொடுக்குறாம வந்து நீங்கள் ரெண்ட் எடுத்துக்கங்க, அதை நீங்கள் கிளைம் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. உங்களுக்கு அலவன்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் வந்து இட் இஸ் இன்க்ளூடட் இன் த சேலரி. ஓகே. ஸோ சேலரின்றது வந்து வேஜஸை கூட இன்க்ளூட் பண்ணும், ஆனுவிட்டி ஒரு பென்ஷனை கூட இன்க்ளூட் பண்ணும். இப்போ 60 வயசு மேலே உங்களுக்கு ஆயிடுச்சு, உங்களுக்கு மாதம் பென்ஷன் இன்கம் வருதுன்னா அதை கூட நம்ம சேலரி இன்கம் தான் ட்ரீட் பண்ணணும். ஓகே. நீங்கள் வந்து பென்ஷனு அது வேற அப்படின்னு கிடையாது. அப்போ கூட நீங்கள் வந்து ஐடி ஃபைல் பண்ணி தான் ஃபார்ம் 1ல நீங்கள் ஃபைல் பண்ண தான் போகிறீங்க. ஓகே. ஸோ சேலரிஸ் ஆல்சோ இன்க்ளூட் வேஜஸ், ஆல்சோ இன்க்ளூட் annuity or pension, gratuity, fees or commission, perks, profits in lieu of salary இது எல்லாமே எடுக்க போகிறீங்க. அட்வான்ஸ் சேலரி எடுக்க போகிறீங்க. அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் URPF unrecognized provident ஃபண்ட்லேருந்து டு RPFக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அதெல்லாமும் எடுக்க போகிறீங்க. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த எம்ப்ளாயர் டு த RPF நீங்கள் எடுக்க போகிறீங்க. லீவை என்கேஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு எல்லாருமே ரிட்டையர் ஆகும்போது அவ்வளோ லீவ் என்கேஷ் பண்ணிவிட்டு அவ்வளோ பல்காக அமௌண்ட் எடுப்பாங்க, அதுக்கும் நீங்கள் டேக்ஸ் கட்ட போகிறீங்க. ஸோ சேலரியில் அதுவுமே இன்க்ளூட் ஆக போகுது. அண்ட் காம்பன்சேஷன் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் வேரியேஷன் இன் சர்வீஸ் கான்ட்ராக்ட். ஸோ உங்கள் சர்வீஸ் கான்ட்ராக்டில் எதுனா வந்து காம்பன்சேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது, உங்களுக்கு எதாவது தப்பு பண்ணிட்டாங்க, உங்களுக்கு எதனா காம்பன்சேஷன் பல்காக எதாவது கிடைக்க போகுதுன்னா அந்த பல்க் அமௌண்ட் அதுவுமே இட் இஸ் taxable. அதுவுமே சேலரி ஹெட்டிங்கில் தான் வரும். அண்ட் contribution made by the central government to the account of an employee to the account of an employee under notified pension scheme. So pension schemeல நீங்க எதாவது contribute பண்ணிருந்தீங்கன்னா
அதையுமே இன்க்ளூட் பண்ண தான் போகிறீங்க. ஓகே. ஸோ இது எல்லாமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறது தான் சேலரி. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். ஓகே. இங்கே என்னென்னலாம் காம்பனன்ட்ஸ் இருக்கோ நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் பேசிக் டிஏ இவ்வளோ தானே சொன்னீங்க, அதுக்கு மட்டும் தானே நீங்கள் டேக்ஸ் பண்ணணும். இப்போ சப்போஸ் நான் இப்போ ரிட்டையர் ஆகிறேன், உங்களுக்கு வந்து ஒரு 30,00,000 கிராட்யுட்டி கிடைக்குது, ஒரு 30,00,000 செட்டில்மெண்ட் கிடைக்குது, அதுக்கெலாம் நான் டேக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா சான்ஸே கிடையாது. ஆக்சுவலி டேக்ஸ் கட்டிட்டு தான் நீங்கள் உங்களுக்கு அமௌண்ட்டே வரும். அது நீங்கள் திருப்பி கிளைம் பண்ணுறதுக்கு நீங்கள் இதெல்லாம் சொல்லணும். எனக்கு இதெல்லாம் டிடக்ஷன்ஸ் இருக்குது, எனக்கு இதெல்லாம் நான் வந்து அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு கொடுங்க அப்படின்னு வேணால் நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஓகே. ஸோ பிகாஸ் இது எல்லாமே ஆல்ரெடி இன்க்ளூடட் இந்த சேலரி இன்கம் ஸ்லாப். ஓகேங்களா, இது நமக்கு தெரியணும். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம போகலாம் பர்க்விசிட். ஸோ பர்க்விசிட் பார்க்கும்போது ஆஸ் பர் செக்ஷன் 17(2) ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட், பர்க்விசிட்ஸ் அப்படின்னா என்னென்னா, பர்க்ஸ்னால் என்ன, நாங்கள் இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கீங்க. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து குவார்ட்டர்ஸ் கொடுப்பாங்க, உங்களுக்கு வந்து கார் கொடுப்பாங்க, அதாவது வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க, வெஹிக்கிள் கொடுக்குறாங்க, உங்களுக்கு வந்து கிச்சனில் மெய்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா இது பேர் தாங்க பர்க்ஸு. ஓகேங்களா, இந்த பர்க்விசிட் இந்த ஸ்பெல்லிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இதை நாங்கள் அப்படியே நம்ம ஷார்ட்டாக சொல்லுவோம், PRKSன்னு கூட நம்ம சொல்லலாம். பட் சொல்லும்போது பர்க்விசிட்ஸ் நம்ம சொல்லும்போது என்னென்னா, உங்களுக்கான நான் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அதாவது கேஷுவல் எமால்யூமெண்ட் ஆர் த பெனிஃபிட் அட்டாச் டு த பொசிஷன். ஸோ நீங்கள் இது வந்து எல்லாருக்குமே கொடுப்பாங்களா? நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்கன்னா எல்லாருக்குமே கார் கொடுக்குறாங்க? கிடையாது. ஒரு லெவல் மேலே ஒரு டிஜிஎம்மோ சிஜிஎம்மோ ஒரு 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 13th ரேங்க் 14th ரேங்க் அந்த கிரேட்லலாம் இருப்பா இல்லைங்களா, அவங்களுக்கு தான் அந்த பர்க்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த ரேங்க் இப்போ நீங்கள் லெவல் 2ல் இருந்தீங்கன்னா நீங்கள் 13th ரேங்க் எப்போ வரீங்களோ, 13th கிரேட் நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ தான் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். இப்போ நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்குலாம் கிடைக்குது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான் அதெல்லாம் தான் நம்ம பர்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் an emolument which is attached to that office. ஸோ அந்த பொசிஷனுக்கு அந்த ஆஃபீஸ்க்கு அந்த பெனிஃபிட் இருக்குன்னா அதுதான் நம்ம பர்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ அவங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ இன்னும் வந்து வேல்யூ ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ ஒரு கன்செஷனல் ரெண்ட் அக்காமடேஷன் ப்ரொவைடட் பை எம்ப்ளாயர். அவங்களுக்கு நல்ல இப்போ நீங்கள் பேங்க்ஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ பெரிய பெரிய இந்த ரீஜனல் மேனேஜர்ஸ் ஜோனல் மேனேஜர்ஸ் அவங்களுக்குலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனித்தனி குவார்ட்டர்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மாளிகை மாதிரி இருக்கும். நீங்கள் வெளியேருந்து பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும், பட் உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்பேஷியஸான வீடு, அவங்களுக்கு வந்து ஒரு பார்க்கு, அவங்களுக்கு அவ்வளோ அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். இதெல்லாம் பிகாஸ் இட் இஸ் அசோசியேட்டட் வித் தட் பொசிஷன், அந்த கிரேடு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ரெண்ட் ஃப்ரீ, அதுக்கெலாம் அவங்க ரெண்ட்டை கட்டுறாங்க கிடையாது. ப்ரைம் ஏரியாவில் ப்ரைம் பிளேஸில் இருக்கும், பட் ஆனால் உங்களுக்கு ரெண்ட் எல்லாம் கிடையாது. ஸோ இதுதான் வந்து ரெண்ட் ஃப்ரீ ஹோம் சொல்கிறாங்க. அண்ட் எனி சம் paid by an employer in respect of an obligation which was actually payable by the SSA. ஸோ SSA பே பண்ண வேண்டியது இது வந்து எம்ப்ளாயரே பே பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அதில் வந்து இன்க்ளூட் ஆகுது. ஓகேங்களா, இப்போ சப்போஸ் நீங்கள் எதாவது பெனிஃபிட்ஸ், இப்போ வந்து நீங்கள் சில ஆஃபீஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பேகு, அதுக்கப்புறம் வந்து இந்த சில ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கூட அவங்களுக்கு வந்து உள்ளே வந்து இன்க்ளூட் ஆகிருப்போம். யூனிஃபார்ம் இதெல்லாம் கூட அவங்க இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ரீக்ளைம் பண்ணிக்கலாம். டூரிஸ்ட் பேக் இதெல்லாம் கூட அவங்க வந்து கிளைமபிளாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கு அவங்களுக்கு கிடைக்கிற பர்க்ஸ். ஓகே. அண்ட் வேல்யூ ஆஃப் எனி பெனிஃபிட் ஆர் அம்யூனிட்டி தட் இஸ் கிராண்டட் ஃப்ரீ. ஓகே, அம்யூனிட்டினா உங்களுக்கு ஏதாவது கார் கொடுக்குறாங்க, டிரைவர் கொடுக்குறாங்க, பெட்ரோல் கொடுக்குறாங்க, அண்ட் எனி அதர் ஸ்பெசிஃபைட் செக்யூரிட்டி கொடுக்குறாங்க, ஷேர்ஸ் அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே பர்க்ஸோட வந்துடுவாங்க. அண்ட் த அமௌண்ட் ஆஃப் எனி கான்ட்ரிபியூஷன் டு அன் அப்ரூவ்ட் சூப்பர் அனுவேஷன் ஃபண்ட். சூப்பர் அனுவேஷன் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் அப்போ உங்களுக்கு எதாவது ஃபண்ட் இருக்குது, ஸோ அதில் நீங்கள் எதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா அதெல்லாம் கூட இதில் வந்துடும். அந்த வேல்யூ ஆஃப் எனி அதர் ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ் இருந்தால் கூட அதெல்லாம் இங்கே வந்துடும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பர்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ உங்களுக்கு சேலரியை தாண்டி இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்குதுன்னா இதெல்லாம் நம்ம பர்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. அண்ட் டிடக்ஷன் அப்படின்னும் போது இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே. ஸோ டிடக்ஷன் போது எதெல்லாம் நீங்கள் டிடக்ஷன்னு நீங்கள் கிளைம் பண்ணலாம். அதாவது நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் நீங்கள் டேக்ஸ் கட்டுறீங்க. ஓகே, நீங்கள் டேக்ஸ் கட்டிட்டு மாதம் உங்களுக்கு டேக்ஸ் கட்டிட்டு தான் உங்களுக்கு பணம் இங்கே வருது. ஸோ நீங்கள் ஐடி நீங்கள் அந்த வருஷத்துக்கு நீங்கள் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் என்ன ஃபைல் பண்ணுவீங்க, இது பாருங்கள் என் அமௌண்ட்டுக்கு இவ்வளோ டேக்ஸ் நீங்கள் பிடிச்சிருக்கீங்க, பட் ஆக்சுவலி எனக்கு இவ்வளோ டேக்ஸ் நான் கட்டவே வேண்டாம், பிகாஸ் நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு ஹோம் லோன் போகுது. ஸோ ஹோம் லோன்லேயே நீங்கள் ஒரு 1,50,000 ரூபாய் நீங்கள் டிடக்ட் பண்ணிடலாம். ஓகே, என் பையனுக்கு ஒரு எஜுகேஷன் லோன் போகுது, அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் அதில் ஒரு 1,50,000 ரூபாய் நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோ அதை நீங்கள் டிடக்ட் பண்ணலாம். அது
இல்லாமல் நான் எல்ஐசியில் போட்டிருக்கேன், நான் சேவிங்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிருக்கேன், அதில் வந்து ஒரு 1,50,000 நான் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸு கிளைமு ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் பாருங்கள் என்னோட 12,00,000 இன்கமில் நீங்கள் வந்து ஒரு 4,00,000 டேக்ஸ் போட்டிருக்கீங்க. பட் அவ்வளோ கிடையாது. எனக்கு வந்து நான் இவ்வளோ டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணுறேன், கிளைம் பண்ணிவிட்டு நான் இவ்வளோ 2,00,000 தான் டேக்ஸ் கட்டும் அப்படின்னு சொன்னால் அந்த 2,00,000 ஐடி வந்து உங்களுக்கு மாதம் மாதம் பிடிச்சாங்க இல்லைங்களா, அதெல்லாம் சேர்த்து நீங்கள் என்ன இங்கே டிடக்ஷன் கிளைம் பண்ணுறீங்களோ நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணும்போது அந்த மிச்சம் 2,00,000 திருப்பி வாங்கிடலாம். இது பேர் தான் ஐடி ஃபைலிங். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த டிடக்ஷன்ஸ்லாம் கிளைம் பண்ண போகிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அங்கே சும்மா எழுத முடியாது இல்லைங்களா. ஸோ இதுக்கெல்லாம் தனித்தனி ஐடிக்குன்னே இவ்வளோ பெரிய புக்கு இருக்குது. ஓகே, அதில் அத்தனை செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த 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 இப்போ பார்க்குற இந்த செக்ஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த டிடக்ஷன்ஸு, ரிபேட்ஸு, அலவன்சஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதில் சில இம்பார்ட்டண்ட்டாக நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இதில் என்னென்னு நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க. ஸோ இந்த டிடக்ஷன்ஸாக நீங்கள் அப்படியே பொதுவாக நீங்கள் எழுத முடியாதுல இது அதுன்னு. ஸோ அதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்குது, ஒரு ஆக்ட் இருக்குது. ஸோ 80Gனா என்ன, 80Dனா என்ன, 80EEனா என்ன. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்ட் கீழே வந்து நீங்கள் இவ்வளோ மேக்ஸிமம் அமௌண்ட் பர்மிசபிள்னு போட்டுட்டு அவ்வளோத்தையும் நீங்கள் கிளைம் பண்ணிவிட்டு அந்த மிச்ச அமௌண்ட்டை நீங்கள் அப்படியே ரீஃபண்டாக வாங்கிக்க போகிறீங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் டிடக்ஷன்ஸ். ஸோ ப்ரொஃபஷனல் or employment tax levied by the state government. Okay, and standard deduction பார்த்தா 50,000 ரூபாய். உங்களுக்கு 50,000 ரூபாய் எப்பவுமே ஸ்டாண்டர்டாக நீங்கள் டிடக்ட் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து டிடக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸில் உங்களுக்கு எப்படி நீங்கள் டிடக்ஷன் கிளைம் பண்ணலான்னா, இது வந்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கணும் அண்ட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் ருபீஸ் 5,000 வரையும் பர் இயருக்கு நீங்கள் டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம். ஆர் 20% ஆஃப் சேலரி ஆக்சுவல் ரிசீவ்ட் விச் எவர் இஸ் லெஸ். ஓகே, இங்கே நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விச் எவர் இஸ் லெஸ் தான் உங்களுக்கு டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியும். ஸோ இது வந்து என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் ஒரு 5,000 ரூபாய் கிளைம் பண்ணலாம். அது வந்து ப்ரைவேட் எம்ப்ளாய்க்கு கிடையாது. only for government employee 5,000 ரூபாய் per year or 20% salary. Salaryனா always basic plus DAங்க இங்கே வந்து. ஸோ நீங்கள் பண்ணிவிட்டு whichever is less நீங்கள் கிளைம் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ என்ன நிறைய டிடக்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் அடுத்தடுத்து கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, அலவன்ஸ்னால் என்ன உங்களுக்கு, அலவன்ஸ்னால் என்னென்னா உங்களுக்கு வந்து அவங்க எம்ப்ளாயரே உங்களுக்கு கொடுக்குறாங்க, இதெல்லாம் உனக்கு நீ எடுத்துக்கோ அப்படின்னு. டிடக்ஷன்ஸ் எப்படின்னா நீங்கள் வந்து அப்புறமா நீங்கள் கிளைம் பண்ண போகிறீங்க. ஓகே, பட் அலவன்ஸ்னால் என்னென்னா உங்களுக்கு சேலரி நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து இது வந்து ஃப்ரீ இருக்குது, அது வந்து இது இருக்குது, உங்களுக்கு வந்து ஹவுஸ் இருக்குது, இந்த வந்து உங்களுக்கு எல்டிஏ இருக்குது, லீவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அலவ் பண்ண போகிறாங்க. ஸோ அதை தான் நம்ம அலவன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ ஃபிக்ஸ்ட் மானிட்டரி பெனிஃபிட். ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கிரேடுக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. தட் இஸ் கிவன் ரெகுலர்லி பை an employer to an employee. ஸோ அதுக்கு சேலரியை தாண்டி வந்து உங்களுக்கு இந்த அலவன்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஓகே, ஸோ ஆஸ் அ ஜென்ரல் ரூல் ஆல் த அலவன்சஸ் ஆர் டு பி இன்க்ளூடட் இன் த டோட்டல் இன்கம். ஸோ உங்களோட இன்கமில் இந்த அலவன்சஸ்லாம் இன்க்ளூட் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் உங்கள் கிராஸ் நீங்கள் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் இருக்கும், டிஏ இருக்கும், அதுக்கப்புறமே இமீடியட்டாக வர்றது உங்கள் ஹெச்ஆர்ஏ தான். எல்லா பொசிஷன்ஸ்க்குமே நமக்கு ஹெச்ஆர்ஏ கொடுக்குறாங்க, எல்டிஏ கொடுக்குறாங்க, மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணுறது தான் வந்து உங்களோட கிராஸ் இன்கமே. ஓகே, ஸோ அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு டேக்ஸ்லாம் போய் கண்டுபிடிக்கிறதா வந்து உங்களோட நெட் இன்கம், அது நெட்டு தான் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இதில் வந்து என்னென்னலாம் எக்ஸம்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ அலவன்சஸ் நமக்கு தெரியும், ஹெச்ஆர்ஏ எல்டிஏ அதெல்லாம். அந்த ஹெச்ஆர்ஏ எல்டிஏல எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு அலவன்ஸாக நீங்கள் கிளைம் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்னா இட் இஸ் ப்ரொவைடட் தட் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ரெண்ட் இஸ் ஆக்சுவலி இன்கர்ட். அதில் உங்களுக்கு எக்ஸம்ஷன் நீங்கள் கிளைம் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் என்ன ரெண்ட் கொடுக்குறீங்களோ, பேர் என்ன, ஹவுஸு ரெண்ட்டு அலவன்ஸ், கரெக்ட். ஸோ நீங்கள் எதனா ரெண்ட் கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் எஸ்எஸ்சி. ஓகே, ஸோ நீங்கள் எதாவது ரெண்ட் கட்டுறீங்கன்னா நீங்கள் அந்த ரெண்ட் கட்டுறதுலே வந்து நீங்கள் வந்து எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணலாம். எப்படி எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண போகிறீங்க, ஒன்று உங்கள் கம்பெனியில் உங்களுக்குன்னு ஒரு ஹெச்ஆர்ஏ அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, கரெக்ட். ஒன்று அந்த அமௌண்ட், இப்போ 3 ஆப்ஷன் இருக்க போது அந்த 3 ஆப்ஷன் எது கம்மியோ அதை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, அந்த 3 ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன, ஆக்சுவலி ஹெச்ஆர்ஏ ரிசீவ்ட் பை யோர் எம்ப்ளாயி. ஓகே, அது ஒன்று. இல்லாட்டி ரெண்ட் பெய்ட் மைனஸ் 10% ஆஃப் த சேலரி. இப்போ நீங்கள் ஒரு ரெண்ட் மாதம் 10,000 வாடகை கட்டுறீங்களே, அந்த 10,000 மைனஸ் 10% ஆஃப் த சேலரி. இங்கே சேலரினா என்ன, பேசிக் ப்ளஸ் டிஏ, மற்ற எதுவுமே நீங்கள் சேர்க்க மாட்டீங்க. ஓகே, ஸோ அந்த ரெண்ட் பெய்ட் மைனஸ் 10% சேலரி நீங்கள் எடுக்க போகிறீங்க. இது வந்து செகண்ட் ஆப்ஷன். ஓகே, இதுவே தேர்ட் ஆப்ஷன் என்ன, மொத்த
மொத்தமாக 40% ஆஃப் த சேலரி ஓகேங்களா 40% சேலரி இன் கேஸ் ஆஃப் மும்பை சென்னை கொல்கட்டா அங்கே எல்லாம் ஓகே 40% சேலரி மொத்தமாங்க மற்ற ஊருக்கு இந்த மும்பை சென்னை இந்த மெட்ரோ சிட்டிஸ் மட்டும் 50% ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இங்கே ரெண்ட் எடுக்கலை ஹெச்ஆர்ஏ எடுக்கலை வெறும் சேலரியிலேருந்து 40% எடுக்க போகிறீங்க இதுதான் தேர்ட் ஆப்ஷன் இந்த 3 ஆப்ஷனில் எது லீஸ்ட்டோ அதுதான் உங்களோட அலவன்ஸாக நீங்கள் கிளைம் பண்ண போகிறீங்க ஓகே இதுதான் ஹெச்ஆர்ஏ அலவன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகே ஸோ நம்ம நெக்ஸ்ட் போல் எல்டிஏனா நான் சொன்ன லீவ் ட்ராவல் அலவன்ஸ் 4 வருஷத்துக்கு ஒரு 2 வாட்டி நீங்கள் வந்து போய்க்கலாம் அது நீங்கள் போகும்போது உங்களுக்கான அலவன்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணலாம் ஓகேங்களா இட் இஸ் த அமௌண்ட் ஆக்சுவலி இன்கர்ட் ஆன் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ட்ராவல் டு எனி பிளேஸ் இன் இந்தியா நீங்கள் துபாய் போகிறீங்க அங்கே போகிறீங்களா அதுக்கு எல்டிஏ கிடையாது இந்தியாக்குள்ளே எங்கன்னா போனீங்கன்னா மட்டும் தான் நீங்கள் எல்டிஏ கிளைம் பண்ண முடியும் அண்ட் அதில் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்கணும் அதுக்கான பெஸ்ட் ரூட் நீங்கள் என்ன சூஸ் பண்ணுங்க நீங்கள் எதில் வேணால் போகலாம் அதில் நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதில் உங்களுக்கு மினிமம் அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அதோட கேல்குலேஷனில் என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ